அண்ணே காஃபி எடுத்துக்கங்க. வச்சிருமா. ஆறிட போகுதுண்ணே. வெற்றி 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 என்னம்மா கூப்பிட்டீங்க? வெற்றி, மேலூர்ல புதுசா ஒரு ஆபீஸ் திறந்திருக்கேன். இன்னையில இருந்து நீதான் அதை கவனிச்சுக்கணும். அம்மாவும் உன் கூடவே இருப்பேன். என்னம்மா திடீர்னு சொல்றீங்க? நான் மேலூர் போயிட்டா இங்க இருக்கிற வசூல்ல யாருமா பாத்துப்பாங்க? டேய், அதுக்கெல்லாம் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ மேலூர் ஆபீஸ நல்லபடியா கவனிச்சுக்கோ. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கேன். ரங்கநாயகி, என்னாச்சு உனக்கு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி பண்ணிட்ட. திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? வெற்றி பிரிஞ்சு போயிருவான்னு அத்தைக்கு பயம் வந்துருச்சு போல மாமா. அந்த பயத்துல தான் வெற்றியை கூட்டிட்டு போய் மேலூர்ல இருக்க போறேன்னு சொல்றாங்க. வேற எந்த காரணமும் இல்ல. மா என்னம்மா பேசுறா இவ? நான் எப்பமா உங்களை விட்டு பிரிஞ்சு போவேன்னு சொல்லியிருக்கேன்? நான் எப்பவும் உங்க பக்கம் தாமா இருப்பேன், உங்க கூடவே தாமா இருப்பேன். நீங்க சொல்றதானமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். இதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்ன சந்தேகப்படாதீங்க. வெற்றி நில்ல. இது என்ன தெரியுமா? சக்தியை டைவர்ஸ் பண்ற பேப்பர்ஸ். இதுல கையெழுத்து போடு. அம்மா என்னம்மா? வெற்றி, நீ என் பக்கம் நிக்கிறவனா இருந்தா, என் பேச்ச கேட்கிறவனா இருந்தா இதுல கையெழுத்து போடு. அம்மா வெற்றி, நீ எதுவும் பேசக்கூடாது. வெற்றி, கையெழுத்து போடு. ரங்கநாயகி, உனக்கு என்ன பைத்தியம் கத்தி பிடிச்சு போச்சா? இதுல கையெழுத்து போட்டாதான் நம்ம பையன் நம்ம கூட இருப்பா, நம்புறியா? ஆமாங்க, இதுல கையெழுத்து போட்டாதான் வெற்றி என் பக்கம் நிப்பான்னு நான் நம்புவேன். இல்லன்னா நம்ப மாட்டேன். இவ பேச்ச கேட்டு நீ ரொம்ப மாறி போயிட்ட ரங்கநாயகி. பெத்த புள்ளையவே நீ சந்தேகப்படுற? ஏங்க, நான் என்ன சின்ன பிள்ளையா? தெய்வ பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் சந்தேகப்படுறதுக்கு? நான் பண்ணாத ஒரு தப்புக்கு அவ என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. அதுவும் கொலை பழி போட்டிருக்கா. அப்படிப்பட்டவளை டைவர்ஸ் பண்ணி விட்டுடு நீ என் பிள்ளைய நான் கேட்கறது தப்பா? ஒருவேளை அது தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இதுக்கப்புறமும் தப்பு செஞ்சுட்டு தாங்க இருக்க போறேன். என்ன வேற யாரும் தடுக்கவும் முடியாது. இப்ப வேணா வெற்றி இதுல கையெழுத்து போடாம போயிருக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ரங்கநாயகி, நல்லா இருக்கிற ரெண்டு பேரை பிரிச்சு விடணும்னு நினைக்கிறீங்க. நீலாம் உன்னை பாக்குறதே பாவம் நினைக்கிறேன். மாமா என்ன மாமா ஏன் மேல கோவப்படுறீங்க? அத்தை என்ன நினைக்கிறாங்களோ அததான் மாமா நான் சொன்னேன். இதுல எந்த தப்பும் இல்லையே மாமா. நாளைக்கே அத்தை அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்கன்னா நானும் மாத்திக்க போறேன். இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? என்னலாம் சக்தியும் வெற்றியும் பிரிய போறது கன்ஃபார்ம். இது யாராலையும் அழிக்கவே முடியாது. சக்தி அண்ணி, சக்தி அண்ணி, அண்ணி
டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி எங்க ரத்தம் எல்லாம் கொதிக்குது அண்ணி. நெஞ்செல்லாம் படபடன்னு துடிக்குது நீ. அண்ணி தட்டுல சோறு போட்டு சாப்பிடலாம் நினைச்சா சாப்பிடவே முடியல அண்ணி. ஒரு வாய் கூட சாப்பிட முடியல அண்ணி. அண்ணி ஏசியை போட்டு போடுறதா கூட தூக்கம் வர மாட்டேது அண்ணி. டேய் போதும் நிறுத்துங்கடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? உடம்பு சரியில்லைனா ஏதாவது டாக்டர் கிட்ட போக வேண்டியதானே? இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? அண்ணி எங்க உடம்புக்குலாம் ஒண்ணுமே இல்ல அண்ணி. இப்ப நாங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாமே வெற்றியனுக்கு தான் இருக்கு. இங்க இருந்து போனதுல இருந்து வெற்றி அண்ணன் உங்க நினைப்பாவே இருக்காரு நீ. அவர் அப்படி இருக்கிற எங்களால பார்க்கவே முடியல நீ. அண்ணி உங்களை நினைச்சு அண்ணன் படுற கஷ்டம் போதாதுன்னு ரங்கநாயகி அம்மா வேற அவரை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நீ. டைவர்ஸ் பேப்பர் அண்ணன் கிட்ட நீட்டி அதுல கையெழுத்து போடணும் தொல்லை வேற பண்றாங்க. ஆனா அண்ணன் அதுல கையெழுத்தே போடல நீ. ஏன் தெரியுமா? ஏன்னா அண்ணன் மனசுல நீங்க தான் நீ இருக்கீங்க. அதான் அண்ணன் அதுல கையெழுத்து போடவே இல்லை. இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தீங்களா? டிவோர்ஸ் பேப்பர்ல அவன் கையெழுத்து போட்டா எனக்கு என்ன, போடலன்னா எனக்கு என்ன? மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வெளியில துரத்துவேன். அண்ணி உங்க பதில் இப்படிதான் இருக்கும்னு அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எங்களை நீங்க அடிச்சு 10 நாளும் பரவாயில்ல, அண்ணன் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்ககிட்ட நாங்க சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். அதை மட்டும் நீங்க கேட்டுக்கோங்க. என்னடா என்ன சொல்லிவிட்டான் அவன்? அண்ணன் அம்மன் கோயில் இருக்காது. கோயில் நட சாத்துற வரைக்கும் அண்ணன் அங்கதான் இருப்பாரு. அதுக்குள்ள எங்க அண்ணனை பார்க்க நீங்க அங்க வரணும். நீங்க வந்தா அண்ணனோட வாழ்க்கையில நீங்க இருப்பீங்கன்னு அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்க வரலனா அவர் வாழ்க்கையில நீங்க இல்லைன்னு புரிஞ்சுக்குவாரு. அண்ணி இப்ப முடிவு உங்க கையில அண்ணி. நாங்க வரோம். சக்தி, உன் முடிவு என்ன? இங்க பாரு, நீ எந்த முடிவெடுத்தாலும் அதை நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். ஆனா சரியான முடிவெடு சக்தி. ஹலோ அண்ணா. ஹலோ சக்தி, உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா. சக்தி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சீக்கிரமா. சொல்லு சக்தி, இப்ப என்ன பண்ண போற? கோயிலுக்கு போறியா? இல்ல, வக்கீல் ஆபீஸ்க்கு போறேன். வக்கீல் ஆபீஸ்க்கா? என்ன பண்ண போறா? ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கே, ஏதாவது வேண்டுதலா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா, மனசு சரியில்லை, அதான் வந்து உட்காந்துட்டேன். அம்மன் மேல பாரத்தை போடு, அவ பார்த்துப்பா எல்லாத்தையும். என்னடா அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அண்ணியை போய் பார்த்து பேசிட்டோண்ணே. ஆனா அண்ணி இன்னும் கோவமா தானே இருக்காங்க. அண்ணே, அவங்க இருக்க கோவத்தை பார்த்தா இங்க வர மாதிரிலாம் தரல. ஆமாண்ணே. என்னோட காதல் உண்மையானதா இருந்தா சக்தி கண்டிப்பா என்னை தேடி இங்க வருவாடா. இந்த பூஜாவை பற்றியும் புஷ்பாவை பற்றியும் அம்மாட்ட ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டா அவங்க மனசு மாறும், அவங்களும் கண்டிப்பாக சக்தியை ஏற்றுப்பாங்கடா.
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சக்தி இங்கே வருவாடா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுளே, சக்தியையும் வெற்றியையும் நீதான் ஒண்ணு சேர்க்கணும். உன்னால மட்டும்தான் முடியும். அதனாலதான் யார் சைடுல தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு நல்லா தெரியும். நீ 2 பேருக்கும் சரியானதை புரிய வச்சு அவங்கள சேர்த்து வைக்கணும். எனக்கு அது வேணும் இது வேணும்னு இது வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்டதில்ல. ஆனா சக்தியையும் வெற்றியையும் மட்டும் பிரிச்சிடாது கடவுளே. அவங்களை எப்படியாவது சேர்த்து வை கடவுளே. அண்ணா, கோபால் உங்க கஸ்டடியில இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். அவர் இப்போ எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. வாங்கம்மா. வணக்கம்மா. உட்கார் சக்தி, உட்காருங்க. கோபால் அண்ணா, இத்தனை நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க? அம்மா, அந்த பூஜாவோட ஆளுகளுக்கு பயந்து தலைமறைவா இருந்தம்மா. என்ன, பூஜாவோட ஆளுங்களா? சக்தி, இது கன்ஃபார்மான தகவல் இல்லை. ஆனால் கோபால் சொன்னதை அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப பூஜாவோட ஆளுங்களாக தான் இருக்கும்னு இப்போ எனக்கு தோணுது. அண்ணா, எனக்கு எதுவுமே புரியலண்ணா. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சக்தி, நான் சொல்றது முழுக்க முழுக்க அனுமானம் தான். இதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம போக போக தான் புரிஞ்சுக்க முடியும். பட் ஏன் லெவலில் நான் விசாரித்து தெரிஞ்சிட்ட விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்க. சக்தி, உங்கள் அம்மாவை சுடப்பட்ட கேஸில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் பூஜாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்பவே இருக்குது. ஆனால் இதில் வெளிப்படையான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் கோபாலோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்குறப்ப அந்த முடிவுக்கு தான் வர முடியுது. அது மட்டும் இல்லை, கோபாலை தேடி போகும்போது உன்னை கடத்தி வச்சுருந்தாங்கல்ல, கண்டிப்பாக அவங்களும் பூஜாவோட ஆளுங்களாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கோபாலை கூட்டிகிட்டு நீ அங்கேருந்து தப்பிச்சு, அதுவும் அவங்களோட பிளானாக தான் இருக்கும். கோபாலை நீ கூட்டு வரணும். உன் கையால் நீ ரங்கநாயகத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். வெற்றிக்கும் உனக்கும் பிரச்சனை வரணும். இதுதான் பூஜாவோட பிளானாக இருந்திருக்கும். ஆனால் இதில் ஏதோ ஒரு சொதப்பலாக இருக்கு. அதனால தான் கோபால் அன்னைக்கு கோர்ட்டில் ஒன்று சொன்னார், உனக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்டில் ஒன்று சொல்லியிருக்காரு. கோபால், நீங்கள் கோர்ட்டில் வச்சு ரங்கநாயகி சுட்டதை நேரில் பார்க்கலன்னு சொன்னீங்க. ஆனால் சக்திக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்டில் ரவுடிங்க மிரட்டினால தான் அப்படி சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுத்தில் எதுதான் உண்மை? வாய்ஸ் ரெக்கார்டிங் உண்மைதான். ஆனா அதுல நான் சொன்னது உண்மை இல்லை. ரவுடிங்க மிரட்டினதுனால தான் அப்படி சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மாவை ரங்கநாயகி சுட்டதை நான் பார்க்கவே இல்லைம்மா. நான் பார்த்தேன்னு பொய்ய சாட்சி சொல்ல சொன்னாங்க. அப்புறமா அதை மாற்றி சொல்ல சொன்னாங்க. அப்படி சொல்லலைன்னா என் உயிர் எடுத்துருன்னு மிரட்டினாங்கம்மா. அவங்க மிரட்டலுக்கு பயந்து தான் நான் அப்படி சொன்னேன். அதான் ரங்கநாயகி அம்மா மேலே பழிய போட்டேன். கோர்ட்டில் வெற்றியோட வக்கீல் அதை உடைச்சிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம சக்தியை நம்ப வைக்கிறதுக்காக பொய்ய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வச்சேன். சக்தி, இப்போ உனக்கு புரியுதா? நீ கடைசி வரைக்கும் வெற்றி மேலேயும் ரங்கநாயகி அத்தை மேலேயும் கோவமா இருக்கணும். அதுக்காக தான் இப்படி எல்லாம் அண்டர்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவை ரங்கநாயகி அத்தை சுடவே இல்லை. அதை மட்டும் என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி சொல்றீங்க அசோக் அண்ணா? ரங்கநாயகி அத்தை கையில துப்பாக்கி இருந்துச்சு. அதை என் கண்ணால நானே பார்த்தேன். அவங்க கையில் துப்பாக்கி இருந்துச்சு, ஆனால் அவங்க தான் சுட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அவங்க உங்கள் அம்மாவை சுடுறப்ப நீ உன் கண்ணால் பார்த்தியா? சக்தி, இப்பயும் சொல்கிறேன், இது எல்லாமே பூஜாவோட மாஸ்டர் பிளானாக தான் இருக்கும். எவனோ ஒரு கொலைகாரனை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் அம்மாவை சுட வச்சிருக்கணும். அந்த பழியை தூக்கி ரங்கநாயகி அத்தை மேலே போட்டிருக்கணும். இதை தவிர வேற எதுவும் நடந்திருக்காது சக்தி. அப்படின்னா இத்தனை நாள் நான் நினைச்சதெல்லாம் தப்பா? எங்க அம்மாவை ரங்கநாயகி அத்தை தான் சுட்டாங்கன்னு
வெற்றி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனே, அதெல்லாமே தப்புதானா? பூஜா தான் குற்றவாளி நம்ம நிரூபிச்சிட்டோம்னா இது வரைக்கும் நீ நினைச்சதெல்லாம் தப்பா தான் போகும். ஐயோ அண்ணா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம கோவத்துல வெற்றியை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன். இப்ப கூட எனக்காக கோவில் நட சாத்துற வரைக்கும் வெற்றி கோவில்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அங்க போகாம இங்க வந்துட்டேன். அவசரப்பட்டு நான் பண்ண தப்பால வெற்றி என்னை கிழந்துருவனா? சக்தி, எமோஷன் ஆகாது ப்ளீஸ். இப்போ ரொம்ப எதுவும் டைம்ல ஆகல. பூஜா விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீ இதை பத்தி வேற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேணாம். முதல்ல நீ கிளம்பி போய் வெற்றியை பாரு. அவர் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. சரிங்கண்ணா, இதெல்லாம் கோர்ட்ல நிரூபிக்கிற வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் இப்போ வெற்றியை பார்க்க கோயிலுக்கு போறேன். முட்டாள்தனமா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் வெற்றி கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவன் கூட சேர்ந்து வாழ போறேன். நான் வரேன் அசோக் அண்ணா. சரி சக்தி. ஆட்டோ ஆட்டோ. எங்கம்மா போகணும்? அண்ணா, அம்மன் கோயிலுக்கு போகணும். உட்காருங்கம்மா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிம்மா. சொல்லுங்கப்பா. வெற்றி வெற்றி உங்க அம்மா விஷத்தை குடிச்சிட்டாடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இங்க தான்டா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம். நீ உடனே கிளம்பி வாடா. அப்பா அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்கடா. கொலைப்பாலா மாட்டாளான்னு கூட சொல்ல மாட்டாங்கிறாங்கடா. வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் வர்ற வரைக்கும் உன் பேரை தான்டா சொல்லிக்கிட்டே இருந்தா வெற்றி வெற்றின்னு. கொஞ்சம் சீக்கிரம் வாடா. நீ வந்தா நல்லா இருக்கு வாடா. ஓ இதோ வரேன்ப்பா, உடனே வரேன்ப்பா. அண்ணா என்னாச்சு அம்மாக்கு? டேய் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கடா. நான் முன்னாடி போறேன், நீங்க ஆட்டோ பிடிச்சு வாங்க. சரிண்ணே, நீ கிளம்புன, நாங்க பாத்துக்கிறோம். இப்போ என்னடா பண்றது? வாடா கிளம்பலாம். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. இங்க யாரும் நிக்காதீங்கம்மா. பேஷண்ட்டுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஓரமா போய் உட்காருங்க. மேடம் அப்பா அம்மாக்கு எப்படிப்பா இருக்கு? நான் உங்களை பார்க்கணும்ப்பா. உள்ளதான் இருக்கா. போய் பாரு. சிஸ்டர், எங்க அம்மா உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் போய் பார்க்க முடியுமா? டாக்டர் பெர்மிஷன் இல்லாம ஐசியூக்குள்ள போக முடியாது சார். இங்க பாருப்பா, இப்ப அம்மாக்கு எப்படிப்பா இருக்கு? அது வந்து சரியான டைம்க்கு வந்து அட்மிட் பண்ணோம். அதனால தான் உங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. அப்பா அம்மா இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ணாங்க?
விஷம் குடிக்கிற அளவுக்கு என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எல்லா பிரச்சனையும் நீ பண்ணிட்டு இப்ப என்ன பிரச்சனைன்னு வேற கேட்டுட்டு இருக்கியா? அதான் உன்கிட்ட எத்தனை வாட்டி டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட சொல்லி கேட்டாங்க, நீ சைன் பண்ணியா? முடியாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்ட. அதான் அத்தை பாய்சனை குடிச்சிட்டாங்க. அன்னைக்கு காஃபி குடுக்கறதுக்காக நான் போனேன். அப்ப அவங்க விஷம் குடிக்கிறத நான் பார்த்தேன். இல்லனா அண்ணியை நீ இப்ப உயிரோடவே பார்த்துக்க முடியாது. வெற்றி, ரங்கநாயகி இப்படி செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் நம்ம கெட்ட நேரம், அதான் இப்படி நடந்திருக்கு. கெட்ட நேரம்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அத்தை இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமா இருந்ததே வெற்றி தான். இவனாலதான் அத்தை அவங்க உயிரே போகிற அளவுக்கு முடிவெடுத்திருக்காங்க. வெற்றி, இப்பவும் நான் சொல்றேன், உங்க அம்மாவை நீயே கொன்னுடுவ வெற்றி. நீயே கொன்னுடுவ. நீயே கொன்னுடுவ. அப்பா, நான் அம்மாவை பார்க்கணும்ப்பா. அவங்கள பார்த்து பேசணும். வெற்றி, ஒரு நிமிஷம் இல்ல. போறதுதான் போறேன். என்ன? டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அப்பதான் அத்தை உன்னை பாப்பாங்க. டிவோர்ஸ் பேப்பரா?